அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மருதி. 19 வயதுக்குட்பட்ட எஸ்ஜிஎஃப்ஐ நேஷனல்ஸ் கபடி போட்டி வந்து இன்றைக்கி நடந்துச்சுங்க. அதில் வந்து தமிழ்நாடு அணி அரையிறுதி வரைக்கும் வந்திருந்தாங்க. ஒரு சிறப்பான ஒரு அணிங்க. சிறப்பாக வந்து வெற்றி பெற அந்த அளவுக்கு ஒரு தகுதியான அணியாக வந்து தமிழ்நாடு அணி வந்து இருந்துச்சு. குழந்தைங்களாம் ரொம்ப சிறப்பாக வந்து விளையாடிருந்தாங்க. அரையிறுதியில் இமாச்சல் அணியால் வீழ்த்தப்பட்டார்கள் தான் சொல்லணும். வீழ்த்தப்பட்டார்கள்னா மன ரீதியான ஒரு தோல்வி வந்து சந்திக்க வச்சிட்டாங்க முதல்ல. அது ஒரு போட்டியை நேர்மையாக ஜெயிக்கிறதுக்கும் நடுவர்கள் மூலியமாக ஜெயிக்க வைக்கிறதுக்கான வேலையை வந்து பார்த்தாங்க. அதில் இடையில வந்து போட்டியிலேருந்து அணி வந்து நாங்கள் பாதியிலே கிளம்புறோம்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் ஒரு பெரிய விவாதங்கள் நடந்து அதுக்கப்புறம் ஒரு சமாதானப்படுத்தி தமிழ்நாடு அணியை வந்து விளையாட வச்சாங்க. தமிழ்நாடு அணியை வந்து விளையாட வச்சதுக்கப்புறம் மனநிலை எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. நடுவர்கள்ட்ட நமக்கு நீதி கிடைக்காது அப்படின்ற மாதிரி மனநிலை மாறிடுச்சு அப்படின்னா ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து குறைஞ்சிடும் ஆட்டோமேட்டிக்காகவே. குழந்தைங்களை வந்து இப்படி ஒரு முயற்சி பண்ணி அவங்க வந்து ஆட வைக்க முடியாமல் பண்ணி இன்றைக்கி வந்து தோல்வியை தழுவ வச்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். வெற்றி வாய்ப்பை இழக்க வச்சுருக்காங்கன்னு தான் சொல்லணும். நம்ம தலை சிறந்த அணியை வந்து இப்படிலாம் வந்து நடுவர்கள் வந்து இருக்கவே கூடாது. நடுவர்களுக்கான எடுத்துக்காட்டு வந்து இருபக்கமும் சமமாக இருக்கிறதுக்கான நடுவர்கள் வட இந்தியாவில் தொடர்ந்து நமக்கான அநீதி வந்து இழைக்கப்பட்டிருக்கிறது தான் சொல்லணும். நேர்மையான கொடுக்குறது என்ன பிரச்சனையாக இருக்கும்? ஒன்று நடுவர்களை பொறுத்த வரைக்கும் 1-2 தவறுகள் நடக்கலாம். அது வந்து மீறலாம் நடக்கிறது. திட்டமிட்டே செய்கிறதுங்கிறது மிகவும் கண்டிக்கத்தக்க ஒன்று. இன்றைக்கி வந்து இந்த குழந்தைங்க வெற்றி வாய்ப்பை வந்து பறிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அவ்வளோ வேதனையாக இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது. அதாவது கபடியில் வந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வேணும்னு சொல்லி பேசுவாங்க. ஆனால் இது குழந்தைங்கள அவங்களால என்ன பண்ண முடியும்? ஒரு ஒரு ஜர்க் ஆயிடுச்சு அப்படின்னா அங்கிருந்து மீண்டு வர்றது ரொம்ப சிரமம். அந்த 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 ஒரு டீம் கோஆர்டினேஷனில் வந்து அந்த இந்த மாதிரி மேட்ச்லேருந்து வெளியே போகும்போது ஒரு சூழல் ஆகும்போது விளாண்டா போதும் அப்படின்ற மனநிலைக்கு வந்துட்டாங்கன்னா எப்படி ஜெயிக்க முடியும்? அதை தான் நீங்கள் வந்து நடுவர்களால் வந்து நடைபெற்று அங்கே இருக்கிறவங்களால வந்து தோல்வியத்தில் இருக்காங்க. விடுங்கடா தங்கங்களா, நீங்கள் வந்து இது 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 வந்து இது ஒரு அனுபவம் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து நிறைய பயிற்சி மேற்கொள்ளுங்க. இதுதான் உங்களுக்கு அனுபவம். இப்படிலாம் நம்ம அடுத்த முறை வந்து நம்ம களத்தில் இறங்கும் போது எதிரணியே திணறி போகிற அளவுக்கு வந்து நம்ம வந்து ஆடுவோங்கிற நம்பிக்கை வந்திருக்கு. நீங்கள் சிறப்பாக எல்லாருமே ஆனீங்க. நாங்கள் எல்லாருமே கொண்டாடுனீங்க ஆட்டத்தை பார்த்துட்டு. அவ்வளோ சிறப்பாக இருந்துச்சு. இது வந்து நீங்கள் தோல்வியாக நினைக்கக்கூடாது. இது வந்து அவங்களால தோற்கடிப்படி தான் சொல்லணும். பார்த்துக்கொள்வோம். அடுத்த முறை வந்து நம்ம வெற்றி பெறுவோம். நல்லா நீங்கள் தமிழகத்திற்கும் அடுத்தடுத்த அணிகளும் வந்து கிடச்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஓகே, நன்றி, வணக்கம்.